எங்களோட கம்யூனிட்டியில் நடக்கிற விஷயங்களை அது பேஸ் பண்ணி வர்ற ஸ்டோரி என்றைக்குள்ள பார்க்குறவே வந்து அதோட கொஞ்சம் கலந்து பார்ப்பினோம். இது இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு இப்படி நடந்தது. ஆனால் உண்மையாக நான் ஆக்களுக்கு சொல்கிறது உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் வேலை செய்யல இருக்கிறேன், நான் இந்த பேஷனை ஃபாலோ பண்ணால் பேஷனை ஃபாலோ பண்ணி வேலையாக செய்யக்க உங்களுக்கு வேலை என்று தோண்டாது. எங்களோட விருப்பங்கள் நாங்கள் செய்யாத விஷயங்களை மற்ற பிள்ளைகளுக்கு அதை திணிக்காம லைக் ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ணி செய்ய இல்லை மியூசிக் படி டான்ஸ் கிளாஸுக்கு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொல்லாமல் அவைக்கு என்ன விருப்பம்னு கேட்டு அதை செய்யறது நல்ல. பிஸ்னஸ்ல தமிழ் கதைக்க கூடாது என்ற இங்கிலீஷ் கதைச்சா ஒரு பெருமையான்னு சொல்லி ரைட். ஆனா இப்போதைய ஜெனரேஷன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதை மாட்டணுன்னாங்க. இதை தாண்டி கனடாவை தாண்டி பிரான்ஸ், லண்டன், சுவிஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இனி வந்து மக்கள் கையில் தான் படம், அவை தான் பார்த்துட்டு சொல்லுவோம். உண்மை என்னடா நான் முதல் படம் செய்ய கேம் எனக்கு நிறைய பேர் சொன்னது வந்து உனக்கு இது தேவையில்லாத வேலை, காசு இருந்தேன்டா வேறு ஏதாவது செய், பணம் எடுத்து என் காசை வீணாக்குறேன்னு சொல்லி தான் சொன்னது. அதே மாதிரி புள்ளியல் வந்து மியூசிக் சிஷன் ஆகணும், கலைஞர் ஆகணும்னு சொல்ல பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்ல டாக்டர், லோயர், இன்ஜினியர் ஆகுங்கன்னு சொல்லி ரைட். ஒரு அரசியல் சார்ந்த பாலிடிக்ஸ் ஏதாவது பின்னாலே இருக்குமா அப்படின்ட்டு இது வந்து எந்த பாலிட்டிக் இதுவும் இதில் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ நடந்த ஒரு கப்புள்ஸுக்குள்ள நடந்த ஒரு இஷ்யூவை வச்சு தான் இது செய்திருக்கு. 2019 வந்து இப்படி இவ்வளவு இடங்களில் திரையிட்டது வந்து அது ஒரு பெரிய சப்போர்ட். எனக்கு இன்னும் அதை செய்யணும் என்ற மாதிரி இருந்தது. வீடியோ செய்து பாட்காஸ்ட் செய்கிறேன் ரைட். ரியல் எஸ்டேட்டுக்கும் பாட்காஸ்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. பட் அது எல்லாத்தையும் பழகினபடியா, எல்லாத்தையும் ட்ரை பண்ணினபடியா இப்ப எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இது ஒரு பேஷனா செய்ய தொடங்கிருக்கு.